2022 ரிலீஸ் ஆன சர்தார் படத்தில் ஸ்பையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு கஷ்டப்பட்டு பாகிஸ்தான் போய் ஸ்பையாக இருந்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சவர் தான் த ரியல் கோட் ரவீந்திரா கௌஷிக். இவர் 1952 ஏப்ரல் 11 அப்போ ராஜஸ்தானில் இருக்க ஸ்ரீ கங்கா நகரில் பிறக்கிறாரு. இவர் ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஹிந்தி, உருது, இங்கிலீஷ், பஞ்சாபியில் நல்ல ஃப்ளூயண்ட்டாகவும் இருந்திருக்காரு. ஒரு நாள் காலேஜ் ட்ராமாவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ரா ஏஜென்ட்டோட கவனத்தை ஈர்த்தார் ரவீந்திரா கௌஷிக். ஏன் அந்த ரா ஏஜென்ட் நம்ம ஸ்பையை மட்டும் நோட் பண்ணாருன்னா, இவரோட கான்ஃபிடென்ட், டேலண்ட், அது மட்டும் இல்லாமல் இவர் பார்க்குறதுக்கு ஒரு பாகிஸ்தானி மாதிரியே இருப்பார். ரவீந்திரா கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரா இவரை சீக்கிரட்டாக அப்ரோச் பண்ணாங்க. இவர் தன்னோட 23வது வயசில் ராவில் ஒர்க் பண்ண அக்செப்ட் பண்ணுறாரு. 2 வருஷம் கடுமையான ட்ரைனிங்க்கு அப்புறம் ரா இவருக்கு ஃபேக் ஐடென்டிட்டி கொடுத்து பாகிஸ்தானுக்குள்ளே சென்ட் பண்ணுறாங்க. அதாவது இவரோட நேம் நபி அகமது ஷக்கீர்னும் இவர் பாகிஸ்தானில் இருக்க முல்தானை சேர்ந்த நபர்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரவீந்திரா அங்கே இருக்க கராச்சி யூனிவர்சிட்டியில் லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மிலையும் ஜாயின் பண்ணுறாரு. இது வரைக்கும் எந்த இந்தியன் ஸ்பைனாலையும் பண்ண முடியாத ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் பாகிஸ்தான் ஆர்மியோட மேஜராகவும் மாறி பாகிஸ்தானோட பல உளவு தகவல்களை தந்து இந்தியாவில் இருக்க பல நூற்றுக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாற்றினார். ரவீந்திரா கௌஷிக் அவர்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக 1993 இனாயத்தின் ஒரு ஏஜென்ட்டை ரா சென்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக இவர் பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ISIயில் மாட்டி ரவீந்திரா கௌஷிக்கோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிட்டாரு. அதனால் சிறையில் அடைக்கப்பட்ட ரவீந்திரா கௌஷிக் பலவிதமான சித்திரவதைகளுக்கு உட்பட்டு தன்னோட 49வது வயசில் இறந்து போகிறாரு.